சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் பொள்ளாச்சி மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களுக்காக எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போது துவங்கி இருக்கும் நிலையில் 2024 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகள், 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கெடுத்து அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் 1-to-1 என்ற தலைப்பில் இதுவரை கிட்டத்தட்ட 30 நாட்களில் 67 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். மண்டல பொறுப்பாளர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்களை கிட்டத்தட்ட தொகுதி ஒன்றுக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் தனித்தனியாக 10 நபரும் சந்தித்து வருகிறார். அப்போது அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து வருகின்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் நாம் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். முதற்கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதே நேரத்தில் அரசுடைய சாதனை திட்டங்களை பல்வேறு வடிவிலாக, குறிப்பாக ஒன்றிணைவோம் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து அரசின் சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும், துண்டு பிரச்சாரங்கள் மூலியமாக பொதுமக்களை வீடு வீடாக சந்திக்க வேண்டும் என BLC பூத் கமிட்டியுடைய 3வது நிலையில் வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த BLC என்று திமுக சார்பில் சராசரியாக 100 பேருக்கு ஒருவர் என்ற வீதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாக்காளருடைய இல்லங்களுக்கு சென்று அரசின் சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் அறிவித்து வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த தினம் கூட பொள்ளாச்சி மற்றும் திருச்செங்கோடு என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.